வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ராமம் ராகவம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா தெலுங்குல தன்ராஜ்னு ஒரு காமெடி ஆக்டர் இருக்காரு. அவர் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1995 நடக்கிறத காட்டுறாங்க. தசரத ராமன் ஒருத்தர் ஒய்ஃபோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நர்ஸ் இருக்காங்கல்ல, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைய இவர்கிட்ட தராங்க. என்னடா பையன் இருட்டுல பிறந்திருக்கான்ற மாதிரி அம்மா ராமன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்காருல்ல, இவன் தான் என்னோட வாழ்க்கையோட வெளிச்சமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பையனுக்கு ராகவன் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. ரிச்சால தான் வந்துட்டு இருக்காங்க. ரிச்சா கொஞ்சம் வேகமா போகுது, கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி, இதுக்கு மேல ஸ்லோவானா நடந்துதான் போனோன்ற மாதிரி அந்த ரிச்சாக்காரர் சொல்றாரு. இதனால இவர் இருக்கார்ல, நடந்தே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து ராகவன் எது கேட்டாலும் சரி உடனே இவர் வாங்கிலாம் தந்துடுறாரு. ராகவன் திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவருக்கு நீச்சல் தெரியாது. ஆனா பையனை காப்பாத்தணும்ன்ற வேகத்துல இவர் பாட்டுக்கு போய் குதிச்சிடுறாரு. பையனை இவர் ஸ்விம்மிங் கிளாஸ்க்குலாம் அனுப்பியிருப்பாரு. ஆனா அந்த விஷயத்தை இவர் மறந்துருப்பாரு. பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஸ்விம்மிங் தெரியலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவர் குதிச்சிருப்பாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. என் உயிரை விட என்னோட பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பையனுக்கு டீனேஜ் வயசு வந்துருது. பசங்க கூட சேர்ந்து சிகரெட்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற அப்பாக்கு கோவம் வந்துருது. பயங்கரமா அடிக்கிறாரு. அங்க இருந்து வேகமா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ராகவனுக்கு வேலைக்கு போற வயசுலாம் வந்துருது. ஆனா வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம தான் இருக்காரு. பாக்குற எல்லாருமே வேலைக்கு போலியான்னு கேக்குறாங்க. ஏண்டா ஒரு வேலைக்கு போனா என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப பையன் பதிலுக்கு கோவப்பட்டு அப்பாவை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஓஹோ, வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கணும், அதை வச்சுதான் என்ன கவனிச்சுப்பீங்க, அப்ப அதுக்காக தான் பெற்றிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்பா எதுவுமே பேசாம சைலண்டா கிளம்பிடுறாரு. ராகவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாவை கூட்டிட்டு வந்து ராமன் கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா ராகவன் வேலைக்கு போறதாவும் நிறைய சம்பளம் வாங்குறதாவும் பொய் சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் ராமனுக்கு தெரிய வந்துருது. அவன் பொய் தான் சொல்லியிருக்கான். நீங்க என் பையனை பத்தி விசாரிக்கும் போது மத்தவங்க எப்படியும் சொல்லுவாங்க, ஒரு அப்பாவா நானே சொல்றது நல்லது, அதனால தான் சொல்றேன், கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இங்கதான் ராமம் ராகவம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அஞ்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அம்மா, நான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த சம்மந்தத்தையே கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மாவும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இவன் பொய்யா சொல்லி வச்சிருந்தான், அந்த பொண்ணோட லைஃப் போக கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வெளியே அஞ்சு நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. நீங்க ரெண்டு பேருமே உருப்பிட மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தான் இவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. வேலையில இவர் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. எல்லாருமே காசை வாங்கி சைன் எல்லாம் போடுவாங்க. இவர் மட்டும் அந்த மாதிரி சைன் எல்லாம் போட மாட்டாரு. ராஜுன்னு ஒருத்தர் ஒரு பத்திரத்துல சைன் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் மட்டும் சைன் போடவே மாட்டாரு. இதனால ராஜு இருக்காருல, 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரேன், சைனை மட்டும் போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. காசு கொடுத்தலாம் என்ன வாங்க முடியாது, டாக்குமெண்ட் எல்லாமே சரியா இருந்ததுன்னா நான் சைன் போடுவேன், அப்படி இல்லைன்னா எந்த காலத்தையும் நான் சைன் போட மாட்டேன், கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டி அனுப்புறாரு. இப்ப கூட வேலை பார்க்கறவர் இருக்காருல, ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கீங்க, கொஞ்சமாவது காசை வாங்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, என் நேர்மையை மட்டும் நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு அஞ்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அஞ்சியும் வெட்டியா தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தேவான்ற ஒரு அண்ணன் வந்திருக்காரு. இந்த அண்ணனை இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவர் கூட சேர்ந்துதான் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்குக்கு ஏது காசுன்ற மாதிரி அஞ்சி கேட்கிறாரு. ஹீரோ எப்படி காசை ரெடி பண்ணாருன்றத சொல்றாரு. ஹீரோ சீட்டு கட்ட நல்லா விளையாடுவாரு. அதனால ஒரு ஏஜென்ட்டுக்காக இவர் விளையாடுவாரு. இவருக்கு ஜெயிச்சா பெருசா காசு கிடைக்காது. நான் உனக்கு விட்டு தரேன், நீ காசு தான்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசுல தான் இவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. உன் அப்பா அவ்வளவு நேர்மையானவரு, ஆனா நீ எப்படா இப்படி இருக்கன்ற மாதிரி அஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு தேவான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் லாரி ஓட்டுற வேலை தான் பாக்குறாரு. சொந்தமா ஒரு லாரி வாங்கி ஓட்டணும்ன்றது தான் இவரோட பெரிய ஆசையா இருக்கும். இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஏஜென்ட் வந்துடுறாரு. ஹீரோ காசு வாங்கி ஏமாத்திருக்காருல, அதை பத்தி தெரிய வந்துருது. அதனால ஆளுங்களை விட்டு அடிக்க விடலாம்னு நினைக்கிறாரு. அப்ப தேவா இருக்காருல, தடுத்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஏன் முன்னாடி இவன் மேல கையே வைக்க முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தேவாவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. தேவா எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிறாரு. இங்க இருக்க எல்லாரையும் பயந்து ஓட வைக்கிறாரு. ஹீரோ தான் அப்பாவுக்கு சாப்பாடு தரதுக்காக ஆபீஸ்க்கு வருவாரு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோக்கு புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் அப்பா ஏன் இப்படி இருக்காரு, உன் அப்பாவை கொஞ்சமாவது காசு வாங்க சொல்லலாம்ல, அப்பதான் உன் லைஃபை செட்டில் பண்ண முடியும், நான்லாம் என்னோட பையனோட லைஃபை செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
ஏன் அப்பா இப்படி இருக்காருன்ற மாதிரி இவருக்கும் கோவமா வருது. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வீட்டுல வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க போனா சாப்பிடலாம்ல, அதனால ஹீரோவும் ஃப்ரெண்ட் அஞ்சியும் அந்த இடத்துல சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வளைகாப்புல இருக்கிற அந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேரு வர்ஷா அப்படின்றது. அவங்க படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. வர்ஷாவை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. வர்ஷா இருக்காங்கல்ல, என்னோட அக்கா அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ராமன் கிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அங்க நிக்கிறான் பாருங்க, அவன் தான் என்னோட பையன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப வருஷமும் பையனை பார்த்து என்ன வேலை பாக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ற அளவுக்கு எந்த வேலையும் பார்க்கலன்ற மாதிரி ராமன் சொல்றாரு. இதனால ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த வருஷாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, வருஷாவை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னோட அப்பா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் காசு தந்திருக்காருன்ற மாதிரி அஞ்சு சொல்றாரு. நல்ல விஷயம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நானும் என்னோட அப்பா கிட்ட கேட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றேன், நீயும் நானும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஓகே தான்டா, சீக்கிரமா நீ காசை வாங்கு, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சு சொல்றாரு. இப்ப பையன் இருக்காருல, அஞ்சு ஒரு பிசினஸ் பண்ண போறான், நானும் பார்ட்னரா சேர போறேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா அதை கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்றதுக்காக வெளியே போயிடுறாரு. அம்மா நீயாவது அப்பாவுக்கு புரிய வைமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மா இருக்காங்கல்ல, பையன் தான் இவ்வளவு சொல்றான்ல, காசு தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் இவ்வளவு சொல்றதுனால இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவரோட சேவிங்ஸா காசு வச்சிருப்பாரு, அதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்து தந்துடுறாரு. அம்மாவும் நல்லபடியா பண்ணுன்ற மாதிரி பையனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு கஃபேல வெயிட் பண்றாரு. கஃபேல ஒருத்தன் குறுகுறுன்னு இவரையே பார்த்துட்டு இருக்கான். காசு கீச தூக்கிட்டு போயிட போறான் அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. டே அஞ்சு சீக்கிரமா வாடான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு அரை மணி நேரத்துல அஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அஞ்சு வரும்போது ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அஞ்சியும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கிரிக்கெட் மேட்ச் சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி உள்ள இருக்க ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா பெட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அந்த இடத்துல புக்கியா இருக்காரு. இவரும் உட்காந்து மேட்சை பாக்குறாரு. நிறைய பேர் பெட்டிங்க்கு காசு கெட்டி நிறைய காசெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கும் ஆசை வந்துருது. நம்மளுமே கெட்டலான்ற மாதிரி புக்கி கிட்ட இவர் காசெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. ஆனா இவர் கெட்டின டீம் தோத்துரும். இவரோட காசுலாம் போயிருது. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்காரு. வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதை வச்சு புடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன உன்ன மாதிரி இழிச்ச வாயன்னு நினைச்சியா, என்னெல்லாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுக்கு போனோம்னா அப்பா கேட்பாரு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி சமாளிப்போன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பவும் பில் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அஞ்சு அவனோட அப்பா கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி வாங்கிட்டு போயிருக்கான்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அஞ்சியும் அவனோட அப்பாவும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அஞ்சு நடந்த விஷயத்தெல்லாம் அவரோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பா இருக்காருல, இதுக்கப்புறம் இந்த ராகவன் கூட நீ சேரவே கூடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி இவரை இங்க இருந்து கூட்டு போறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அப்பா இருக்காருல, அவனும் உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாதவன் தான், ஆனா அப்பாவை பார்த்தாவது கொஞ்சம் பயப்படுறவன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படின்ற மாதிரிலாம் பையனை போட்டு திட்டுறாரு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுரா, ஒரே நாள்ல காலி பண்ணிட்ட, உன்னெல்லாம் நம்பி எப்படிடா காசு தர முடியும், உன் அம்மா அவ்வளவு சொன்னா அதுக்காக தான் காசே தந்தன்ற மாதிரி திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது, வெளியே போன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு எங்க போறதுன்னு தெரியல, சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அப்பா கூட வேலை பார்க்கிற ரகுநாத்ன்றவர் கார்ல ஏறுன்ற மாதிரிலாம் இவரை ஏற வச்சிடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஏண்டா 5 லட்சம் ரூபாய் இழந்ததுக்கு உன்னோட அப்பா வீட்டை விட்டு துரத்தி விடுவாரா, என் பையன் கூட 2 லட்சம் ரூபாயை காணாமாக்குனா நான் பெருசாவே எடுத்துக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டே திரும்பி ஹீரோவோட வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காரு. என்ன வீட்டுக்கே கூட்டு வந்துட்டீங்க, என்னோட அப்பா பயங்கரமா கோவப்படுவாரு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி நான் வந்து பேசுறேன்ற மாதிரி இவரும் உள்ள பேசுறதுக்காக வராது. இவர் அப்பாவை சமாளிக்கிறதுக்காக வித்தியாசமா பேசுறாரு. ராமன் பையன் போய் இப்படி தப்பு பண்ணிட்டான், ராமன் பையன் போய் இப்படி தப்பு பண்ணிட்டான், உங்களை பத்தி தான் எல்லாருமே மோசமா பேசுவாங்க, அதனால சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா எதுவுமே பேசாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நான் ஒரு வேலையில சேர்த்து விடுறேன்ற மாதிரி அப்பா கூட்டு வர்றாரு. இப்ப பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்துறாரு. பெட்ரோல் போட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல இந்த இடத்துல தான் உனக்கு வேலையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ படிச்ச படிப்புக்கு இந்த இடத்துல தான் வேலையே கிடைச்சிருக்கும். ஹீரோவும் கடுப்பா இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு. சம்பளம் எவ்வளோன்ற மாதிரி கேட்கிறாரு. 10,000 ரூபாய்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10,000 ரூபாயா சம்பாரிச்சு என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறது அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க இருக்க மேனேஜர் இருக்காருல, எல்லாருக்குமே 100 ரூபாய் பிரிச்சு தராரு. ஏன் தரீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. டிப்ஸா காசு வரும்ல, அதுல சேர்றத பிரிச்சு தந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த 100 ரூபாயில கூட சரக்கு அடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப தள்ளாடிக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பையன் டயர்ட்ல தான் இப்படி வரான்ற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. இவர் போதையில இருக்கிறதுனால சைலண்டா போய் படுத்துறாரு.
பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு நாள் தான் வேலைக்கே போயிருக்கான், அதுக்குள்ளேயே வா, நீயே அவனை கெடுத்துறாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்றாரு. இப்ப மறுநாள் ஹீரோ வேலைக்கு வந்துடுறாரு. வந்தவர் மேனேஜர் கிட்ட என்ன சொல்றாருன்னா டேம்பரிங் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி மேனேஜர் பயப்படுறாரு. ஹீரோ என்ன சொல்ல வராருன்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம்னு சொல்லி 3/4 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு மீதி காசெல்லாம் இவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்களை மாத்தணும். எப்படி மாத்தணும்னு கூட எனக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம், சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் அந்த மேனேஜர் மனசை மாத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மேனேஜரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம மாத்திரலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப சிஸ்டமேட்டிக்கா இவங்க மாத்த ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் 3/4 லிட்டர் தான் வரும், ஆனா டிஸ்பிளேல 1 லிட்டர்ன்ற மாதிரி காட்டும். ஓனருக்கு ஒரு கணக்கு கொடுத்துட்டு இவங்க மீதி காசெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு நபர் பாட்டில்ல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இங்க இருக்கவரும் போடலான்னு வராது. அதை கவனிச்ச ஹீரோ இருக்கார்ல, வேகமா ஓடி வந்து தடுத்துறாரு. பாட்டில் எல்லாம் நாங்க தர மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பாட்டில்ல வாங்கி எங்கேயாவது தீ குளிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது, அதனால பாட்டில்ல மட்டும் தரவே முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இந்த டேம்பரிங் வேலை எல்லாம் பண்றதுனால ஹீரோக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. இப்ப ஹீரோவும் வர்ஷா கூட கோயிலுக்கு வந்துடுறாரு. வர்ஷாவை இவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை வர்ஷா கிட்ட சொல்லலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வர்ஷா கிட்ட இப்ப சகஜமா பேசிட்டு இருக்காரு. இப்ப வர்ஷாவை தனியா கூட்டு வந்து ஏதோ பேசுறதுக்காக வராரு. நீ என்ன பேச நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. எதுவுமே பேசாம சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. கண்ணாடியிலே இவரோட முகத்தை பார்த்துலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேலைக்கு போறதுக்காக இவருமே பெட்ரோல் பங்குக்கு வராரு. பார்த்தா ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஏமாத்தின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. ஹீரோவையும் மேனேஜரையும் உள்ள தள்ள போறதா சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. சார் ப்ளீஸ் சார், பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. சரி 15 லட்சம் ரூபாய் தான்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க காசை எடுக்கிறதுக்காக வராரு. இதை ஏன்டா எடுக்கிறேன்னு மேனேஜர் கேட்கிறாரு. சரி இந்த காசை எப்படியாவது வச்சிடலாம், இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, 10 லட்சம் ரூபாயை வச்சு ப்ராப்ளத்தை முடிக்கிறாங்க. மவனே, ஒன்னால தான் இந்த விஷயத்துல நான் மாட்டினேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த 10 லட்சம் ரூபாயை ஏற்பாடு பண்ணி என்கிட்ட தா, இல்லனா ஓனர் கிட்ட ஒன்ன மட்டும் மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் ஃப்ரெண்டான அஞ்சி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீலாம் திருந்தவே மாட்டியான்ற மாதிரி அஞ்சி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேவா என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் சொந்த லாரி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அதை வித்து காசை தந்திருப்பேன்டா, என்கிட்ட லாரி கூட சொந்தமா இல்லன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாரு. சரிடா எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் லாரிக்கு பின்னாடி ஒரு நபரோட விளம்பர படம் ஒட்டி இருக்கு. அந்த நபர் வட்டிக்கு காசெல்லாம் தருவாரு. இப்ப அவரை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. இந்த நபரோட பேரு நாயுடு அப்படின்றது. இப்ப நாயுடு கிட்ட 10 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறாரு. எந்த அடிப்படையில உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர முடியும், அதெல்லாம் முடியாது, கிளம்புப்பான்னு சொல்றாரு. அப்பதான் நாயுடுவோட தம்பியான ராஜு வராரு. அந்த ஆபீசர் மட்டும் சைன் போட மாட்டாரு. 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவோட பேரை பத்தி பேசணும்னா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சைனை நான் வாங்கி தரேன், நான் தான் அவரோட பையன்னு சொல்றாரு. எப்படி வாங்குவே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க சைன் போடலனா தீ குளிப்பன்ற மாதிரி என்னோட அப்பாவை பயம்புத்துவேன், கண்டிப்பா ஒரு சைனை போட்டுருவாரு, வேலையை நான் முடிக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேக்குறாரு. இவருமே 10 லட்சம் ரூபாய் எடுத்து தந்துடுறாரு. அண்ணன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காசை தந்திருக்கணும்னு தம்பி சொல்றான். டே நம்ம 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வேலைக்காக ஒதுக்கலாம் நினைச்சோம், 10 லட்சம் ரூபாயில பண்றேன்னு சொல்றான்ல, பண்ணட்டும்னு சொல்றாரு. அப்பா எப்பவுமே போல வேலைக்கு வராரு. எல்லாருமே ஜாடமாடியா அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன், வீட்டுல வச்சு வாங்கிட்டீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, நான் எங்க காசு வாங்கினேன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அப்ப இங்க இருக்கவர் இருக்காருல, சார் நீங்க தான் சைன் போட்டீங்கன்ற மாதிரி உங்க பையன் வந்து சீல்லாம் வாங்கிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம பையன் ஏமாத்தி தான் இப்படி பண்ணிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா பையன் ஓகே பண்ணி ஃபைல்ல வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த காப்பி எடுத்து இவர் கிழிச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் வருது. நான் தான் போலீஸை வர வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருக்கு கவலையா இருக்கு. ஒரு சைடு ஒய்ஃபும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் அஞ்சியும் சேர்ந்த மாதிரி இவரை வெளியே எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அம்மா கையோட வீட்டுக்கு கூட்டு போலாம் நினைக்கிறாங்க. நீங்க போங்கம்மா நான் வரேன்ற மாதிரி பையன் சொல்லிடுறாரு. பையன் நைட் வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க பதட்டமா இருக்காங்க. பையன் ட்ரெயின்ல இடிச்சு சாவலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு.
அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாயுடு போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இந்த ஃபோர்ஜரி வேலை எல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாதா, பண்ணா பிரச்சனைன்றதுக்காக தான் பண்ணாம இருக்கோம், நீ பெரிய இவன் மாதிரி ஃபோர்ஜரி வேலை பண்ணிட்ட, இப்ப இடமும் எங்களோட கையை விட்டு போயிருச்சு, ஒழுங்கு மரியாதையா வாங்கின அந்த 10 லட்சம் ரூபாயை ஒரு வாரத்துக்குள்ள தான்னு சொல்றாரு. ஒரு வாரத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் எப்படி தரது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப தேவாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாரு. எதுனாலும் சொல்லுடா பண்றன்ற மாதிரி தேவா சொல்றாரு. என் அப்பாவால தான் இவ்வளவு பிரச்சனை, என் அப்பாவோட கதையை நீ முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. டே குடி போதையில இருக்க, வளராத, இங்க இருந்து முதல்ல கிளம்புன்ற மாதிரி தேவா இருக்காருல, ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அப்பதான் பையன் குடிச்சிருக்கிறது தெரிய வருது. ஏண்டா ஜெயில இருந்து வெளியே வந்தா நீ திருந்த மாட்டியா, நீலாம் எப்பதான்டா மாற போறேன்ற மாதிரி திட்டுறாங்க. இவர் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போறாரு. ஒய்ஃப் நடுவுல முழிச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட காணோம். இவர் எங்க போனது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பையனை நினைச்சு கவலையா நடந்துட்டு இருக்காரு. ஏங்க இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. பையன் இந்த மாதிரி இருக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நான் பையனை ஒழுங்கா தானே வளர்த்தேன், அப்புறம் எப்படி இப்படி மாறினான்ற மாதிரி இவரும் ரொம்ப கவலையா பேசிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் எப்பவுமே போல இவர் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரகுநாத்துக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போது போல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தள்ளி உட்காந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. அவன் லைஃப் அப்படி இருக்கு, நம்ம லைஃப் இப்படி இருக்குன்ற மாதிரி கோவப்படுறாரு. இந்த தேவா தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காரு போல, லீவ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நீ சொந்த லாரி வாங்கினதுக்கு அப்புறம் எப்ப விருப்பப்பறியோ லீவ் போட்டுக்கோ, இப்ப நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யி போடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இந்த தேவாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எதுவுமே பேச முடியாம அமைதியா போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இருக்கார்ல, தேவாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க சொன்னது சரிதான், நைட்டு நான் போதையில தெரியாம பேசிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல விடுன்ற மாதிரி தேவா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் தெளிவா தான் இருக்கேன், இப்பயும் சொல்றேன், என் அப்பாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்றேன்ற மாதிரி இந்த அண்ணன் கோவப்படுறாரு. ஆமாண்ணே, அவரோட கதையை முடிச்சா அவரோட வேலை எனக்கு கிடைக்கும், அந்த வேலை சம்பளம் மூலியமா நிம்மதியான ஒரு லைஃபை நான் வாழுவேன், அதே மாதிரி உங்களுக்காக ஒரு புது லாரியை வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓனர் திட்டினதுலாம் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பேசாம பண்ணிரலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. லாரியால அடிச்சு தூக்குனா இவர் மாட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்கன்னு, ஆனா நீங்க மாட்டினால் நான் வெளியே எடுத்துருவேன், யார் யாரெல்லாம் சரி கட்டணுமோ அவங்கள எல்லாம் சீக்கிரமா சரி கட்டிடுவேன், ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடலாம், புது லாரியோட சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த தேவாவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என் அப்பாவை எப்ப அடிச்சு தூக்கணும்னு நான் சொல்றேன், ஸ்கெட்சி போட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என் அப்பா இன்னைக்கு கறி வாங்குறதுக்காக வெளியே போவாரு, அப்ப கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அம்மா இருக்காங்கல்ல, டே ராகவா இந்த இடத்துக்கு வா, அப்பாக்கு நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ராகவாவும் போக பாக்குறாரு. எங்கடா போற, இங்கே இரு, கொஞ்ச நேரத்துல உன் அப்பாவோட கதையை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ராகவனுக்கு இப்ப அப்பாவை காப்பாத்தணும்னு தோணுது. அண்ணன் என்ன விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி வேகமா தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இப்ப அம்மா கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில அந்த ராஜு இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களை வச்சு இவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. எப்படா 10 லட்சம் ரூபாய் தருவான்னு கேக்குறாரு. இப்ப அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. இப்ப அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் இருக்காருல, சாதாரண அட்டாக் தான், பிரச்சனை எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்றாரு. அந்த நாயுடு கோவமா இருக்கும் போது ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. உங்க தம்பியை நான் தள்ளி விட்டது தப்பு தான், என் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன், காசு எப்படியாவது சீக்கிரமா தந்துடுறேன், கொஞ்சம் டைம் மட்டும் தாங்கன்னு கேக்குறாரு. சரி டைம் எடுத்துக்கோ கிளம்புன்ற மாதிரி நாயுடுவும் ஹீரோவை அனுப்பி விடுறாரு. அம்மா இல்லாத சமயம் அப்பாவை யாராவது பாத்துக்கணும்ல, இவர் தான் கூட இருந்து பாத்துக்கிறாரு. இதனால இவங்களோட பாண்டிங் இன்னும் நெருக்கமாகுது. ரெண்டு பேருமே கொஞ்சம் மனசு விட்டு எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு அப்பாவுக்கு சரியாயிருது. அப்பாவை வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்பா ஆபீஸ்க்கு போற நிலைமைக்கும் வந்துடுறாரு. அப்பா வருஷம் வருஷம் ஒரு ட்ரஸ்டுக்கு காசு தருவாரு போல, யார் பேர்ல பில்ல போடணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பையன் பேர்ல போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்து பையனும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வருஷம் இருக்காங்கல்ல, அக்காவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோவோட ஃபேமிலி கிட்டயும் பேசிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காருல, இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே அன்னைக்கு பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. இல்ல இல்ல அன்னைக்கு நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான், என்ன புரிஞ்சுக்க எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ரகுநாத்தோட பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப முறைப்படி இன்விடேஷனை வீட்டுக்கு வந்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் கல்யாண வயசுல பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் இவங்களுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டாரு. இப்ப பையன் கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது, ஒரு வேலைக்கு மட்டும் பொறுப்பா அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சொல்றாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த தேவா ஒரு இடத்துல நின்னு தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, தேவாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப தேவாவும் இவர் மேல ரொம்ப கோவப்படுறாரு. நான் பாட்டுக்கு லாரி வாங்க முடியாதுன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லாரி வாங்கின மாதிரி என்ன நம்ப வச்சுட்டு கடைசியில பேக் அடிச்சிட்டல, உன்னை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. நீ கண்டிப்பா சொந்த லாரி வாங்குவேன, ஏன்னா என்னோட அப்பாவோட கதையை நீ தான் முடிக்க போறன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன திரும்பி இப்படி சொல்றான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. அண்ணன், என் அப்பா மட்டும் ஹார்ட் அட்டாக்னால இறந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, என் அப்பாவோட வேலை மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கும், இன்சூரன்ஸ் காசுலாம் கிடைச்சிருக்காது. அந்த இன்சூரன்ஸ் காசும் சேர்த்து எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற தேவாவே மிரண்டு போயிடுறாரு. டே, உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னை பார்த்தாலாம் நீ பயப்பட தேவையில்லை, நீ சீக்கிரமா வேலை முடியின, நம்ம 2 பேருமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப தேவாக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோவும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஒரு பத்திரிக்கை இருக்கிறத பாக்குறாரு. வர்ஷாக்கு தான் கல்யாணம் போல. அந்த பத்திரிக்கையை பாக்குறவரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அப்பா கவனிச்சிடுறாரு. உனக்கு வர்ஷாவை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும்டா, இதை நினைச்சு கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, அப்போ ஒரு இடத்த வித்து காசு தரேன், அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா, அந்த இடத்த நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனீங்க, எனக்காக நீங்க வித்து தர வேணாம், என் லைஃபை நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. வந்தவர் தேவாக்கு கால் பண்றாரு. ஆக்சுவலா ரகுநாத்தோட பையனோட கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட போற மாதிரி பிளான் இருக்கும். இந்த நாள் நைட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என்னோட அப்பா வருவாரு, அடிச்சு தூக்கிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உன் அம்மாவும் நீயும் போவீங்கல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, என் அப்பா மட்டும் தான் தனியா போவாரு, நான் தனியா போக வைக்கிறேன், நீங்க அடிச்சு தூக்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி தேவாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த நாள் வந்துருது. அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோ தள்ளி இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. வேணும்ட்டே இவருக்கு காயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. கதவை தெரியாம சாத்தினா அடிப்படல, இவர் வேணும்ட்டே அந்த காயத்தை ஏற்படுத்திடுறாரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கையில இருந்து ரத்தமா ஊத்துது. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்றாரு. நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம்ப்பா, யாருமே ஃபங்க்ஷனுக்கு போலனா நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் பையன் சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பாவுமே ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காருல, அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவரோட பைக்கையை எடுத்துடுறாரு. என் பைக்ல வேணா போங்கப்பான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் ஹீரோவோட பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் உடனே தேவாக்கு கால் பண்ணிட்டாரு. அண்ணன், ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இந்த வழியா தான் வருவாரு, இந்த டைம் தான் வர வாய்ப்பு இருக்கு, நீங்க எங்கேயாவது நின்னுக்கோங்க, அவர் வந்தோன்னா ஃபாலோ பண்ணி அடிச்சு தூக்கிருங்க, என் பைக்ல தான் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. தேவாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அப்பாவோட ரூம் கிட்ட வராரு. பீரோ திறந்திருக்கு, காசு தெரியுது. இவர் காசை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க டைரி கீழே விழுந்துருது. அப்பா டைரியில இவரை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் இவர் படிக்கிறாரு. இவர் பிறக்கும் போது இவன் தான் என் வாழ்க்கையோட வெளிச்சம்னு அப்பா சொன்னார்ல, அந்த விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி பையன் தம் அடிச்சான்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் போட்டு அடிச்சிட்டேன், பையன் கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் நல்லதுக்காக தான் பண்ணேன், அதை நினைச்சு நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா எழுதியிருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் ஹீரோ திட்டினாரு பாத்தீங்களா, அதை பத்தியும் அப்பா சோகமா எழுதியிருக்காரு. அம்மா கிட்ட மனசு விட்டு இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. அப்பா நம்மள லாக்அப்ல தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா அப்பாவே தான் இவரை வெளியே எடுத்திருப்பாரு. சார் ப்ளீஸ் சார், பையனை மன்னிச்சு வெளியே விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அந்த ஆபீசர் கிட்ட பேசியிருப்பாரு. நான் வந்தா சரி வராது, நீ போய் கூட்டு வான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. இதெல்லாம் படிக்கிற ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப தேவாக்கு கால் பண்றாரு. இப்பதான் அப்பாவோட டைரியை படிச்சன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்னடா இப்ப கொலை பண்ண வேணான்னு சொல்ல போறியான்ற மாதிரி தேவா கேட்கிறாரு. சேச்சே, நான் அதுக்காகலாம் டைரியை படிக்கல, அவர் வச்சிருக்க சொத்தை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்காரான்றதுக்காக தான் பார்த்தேன், சொத்தை பத்தி எதுவுமே எழுதி வைக்கல, சரி நம்மளே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம், நீங்க கதையை மட்டும் முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சா இப்ப கூட இவர் மாறாம தான் இருக்காரு. தேவாவோட பாஸ் இருக்காருல, லோடு ஏத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப இவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற திரும்ப திரும்ப கால் பண்றான் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காருல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராமனை காட்டுறாங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிடுறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் வந்தா அடிச்சு தூக்கிடலான்ற மாதிரி தேவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஸ்மோக் பண்றதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருக்காரு. மொட்டை மாடியில அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என் அப்பாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ போன்ல பேசினார் பாத்தீங்களா, அந்த சமயம் அப்பா மாடிக்கு வந்திருப்பாரு. இவர் பேசின எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு. என் உயிரே நீதான்டா, என் உயிர் தானே உனக்கு வேணும், தாராளமா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதியிருக்காரு.
அந்த லெட்டரை படிக்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒண்ணு மட்டும் பண்ணு, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிக்கிற ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. தடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. தேவாக்கு கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது. சரி அப்பாக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா போன் வீட்டுல தான் இருக்கு. அப்பாவோட போன் வீட்டுல இருக்கேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. சரி அப்பாவை அந்த ஃபங்க்ஷன்லயே இருக்க வைக்கலான்ற மாதிரி அந்த ரகுநாத்துக்கு கால் பண்ணிட்டாரு. அப்பா இப்பதான் போனாருன்ற மாதிரி ரகுநாத் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பைக் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி அப்பாவோட பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இவருமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பைக் ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப பைக் எடுத்துட்டு இவர் வேகமா வந்துட்டு இருக்காரு. வேகமா வந்துட்டு இருக்கிறதுல பைக் ஸ்கிட் ஆகி ஏடகுடமா இவர் கீழே விழுந்துடுறாரு. உடம்புல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. சரி ஓடி அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. ரவுண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்க போலீஸுங்க இவரை கவனிக்கிறாங்க. என்னடா ரத்த காயத்தோட ஓடிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அதனால சமாளிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துருது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு 50 வயசுல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தகவல் கிடைக்குது. ஒருவேளை அப்பாக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இன்னும் அவருக்கு உயிர் இருக்கதான் செய்யும். அதனால ஆம்புலன்ஸ்ல அவரை ஏத்தி கொண்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் பார்க்கணுன்ற மாதிரி வேகமா வராரு. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் கிளம்பிடுது. யாரு என்னன்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் அவர் பேரு ராமனான்னு சொல்றாரு. சரி அவர் என்னோட அப்பான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து விடுறாங்க. அங்க அம்மாவும் ஃப்ரெண்டும் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ஐசியூல இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தேவா இருக்காருல, மரத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே வேகமா தேவாக்கு பக்கத்துல வந்துடுறாரு. எதுக்காக நான் போனை ஆஃப் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப தேவா இருக்காருல, நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தேவா கொஞ்சம் அசந்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அப்பதான் இவரை எழுப்பி விடுறாரு. அப்பாவை பார்த்து உள்ளுக்குள்ளே இவர் ஜர்க் ஆயிடுறாரு. என்னப்பா என்ன கொல்றதுக்காக வெயிட் பண்றியான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலன்ற மாதிரிலாம் தேவா நடிக்கிறாரு. என் பையன் உன்கிட்ட பேசின எல்லாமே எனக்கு தெரியும். என் பையன் எப்ப என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணானோ அப்பயே நான் செத்துட்டேன்ப்பா. எனக்கு சாவுறது பிரச்சனை கிடையாது. நான் வீட்லயே கூட சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பேன். சாவுல கூட என்னோட அப்பா ஏமாத்திட்டாருன்ற மாதிரி என் பையன் நினைக்க கூடாது. அதனாலதான் என் பையன் பண்ண பிளான்ல சாவலான்னு முடிவு பண்ணி வந்தேன். நீ எதுக்கு என்ன ஏத்தணும்? ஏத்தனா உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்க 2 பேருக்கும் என்னால பிரச்சனை வரக்கூடாது. நான் சாவணும் அவ்வளவுதானே, நானே செத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா பேசிக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு லாரி இருக்குல்ல, அப்பாவை அடிச்சு தூக்கிடுது. உன் அப்பாவே இறந்து போறதுக்கு இப்படி பண்ணாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் சாவடிக்க நினைச்சுமேன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பாவை போய் பார்க்கணுன்ற மாதிரி வேகமா ஓடி வராரு. அப்பா ஐசியூல தானே இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அப்பா மயக்கத்துல இருக்காரு போல. நீங்க மயக்கத்துல இருக்கும் போதே நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட பயமா இருக்குப்பா. ஏன்னா நீங்க என்ன மன்னிச்சிருவீங்க. ஆனா நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்புன்றதே இருக்கக்கூடாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு நல்ல பையன் ஒருத்தன் கிடைக்கணும்ப்பா. என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. இந்த மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் இந்த இடத்துக்கு வராங்க. சார் பாடியை கொண்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாடியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா இறந்து போனாருன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப அப்பா இறந்து போயிட்டாரான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அம்மாவும் அப்பாவோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்சூரன்ஸ்ல இருந்து காசெல்லாம் வந்துருது. இந்த இன்சூரன்ஸை பத்தி அம்மாக்கு தெரியாது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து தேவா கிட்ட தந்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா தேவா இருக்காருல, இன்னமும் உன்னோட அப்பா பண்ணதான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த காசு மட்டும் எனக்கு வேணவே வேணான்ற மாதிரி சொல்றாரு. என் அப்பா சாகுற மாதிரி பண்ணிட்டு என்னால நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ முடியலன்னு பேசாம நானும் செத்துடலாமான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி மட்டும் பண்ணிடாதன்ற மாதிரி தேவா சொல்றாரு. உன் அப்பாவோட கடைசி ஆசை இதுதான். உன் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், நீ அமைதியா ஒரு வாழ்க்கைய வாழணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதை மட்டும் பண்ணுடா போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா எப்பவுமே இவர் பேர்ல காசு தருவார்ல, இவர் என்ன பண்றாருன்னா அப்பாவோட பேர்ல அந்த காசு எல்லாத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தந்துடுறாரு. அப்பா இறந்து போனதுனால இவருக்கு வேலை வந்திருக்கும். அம்மா அந்த வேலையை பார்க்கட்டும்ன்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. அம்மாக்கு சாப்பாடு தரதுக்காக வராரு. இவர் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. உன் அப்பா எங்கேயும் போலடா, நம்ம கூடியே தான் இருக்காரு, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அம்மா ஆறுதல் சொல்றாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. நான் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல உன்னோட காலனியா நான் பிறக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.